ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய துணைவியார் பார்வதி அம்மாள் அவர்கிட்ட போய், நான் ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுக்க போறேன், அதுல அச்சடிக்கிறதுக்கு உங்களுடைய கையெழுத்து வேணும், அதனால பார்வதி கண்ணதாசன் அப்படின்னு உங்க கைப்பட எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும் தன்னுடைய மனைவியோட விருப்பப்படி ஒரு காகிதத்தை எடுத்து அதுல எழுதிட்டு அந்த காகிதத்தை மடிச்சு அவங்க கையிலேயே கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய மனைவியார அழைக்கிறாரு கண்ணதாசன். அவங்களும் வந்த உடனே, நான் உன்கிட்ட எழுதி கொடுத்த காகிதத்தை நீ படிச்சு பாத்தியா அப்படின்னு கண்ணதாசன் கேட்கிறாரு. அப்பதான் இவர் ஏதோ புதிர் போட வராரோ அப்படின்னு நினைச்சு வேக வேகமா அந்த காகிதத்தை பிரிச்சு படிக்கிறாங்க. அந்த இடத்துல கலாய்க்கிறதுக்குனே ஒரு தக் லைஃப் மேட்டரை கண்ணதாசன் வச்சிருப்பாருங்க. அதாவது அந்த காகிதத்துல எழுதி இருந்தது பார்வதி கண்ணதாசன் இல்லைங்க, பார் அவதி கண்ணதாசன் அப்படின்னு. ஆக கல்யாணமான அத்தனை புருஷங்களுக்குமே நம்மள மாதிரி தான் அவஸ்தை போல இருக்குங்க. என்ன இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அனுபவ கவிஞர் அல்லவா, அதனால இந்த குறிப்பை நம்ம எல்லாரும் மனசுல நினைச்சுக்கணும்.